அத்தியாயம் 8 எரியும் பிசாசு. அரசுவும் கோகுலும் காருக்குள் இருள் நிறைந்த புகை மூட்டத்தை ஊடுருவி பார்த்தார்கள். திடீரென ஒரு உருவம் அவர்கள் முன் தோன்றியது. அதன் தோற்றம் மயக்கமும் பயமும் தருவதாக இருந்தது. நெருப்பும் புழுதியும் கலந்து உருவானது போன்ற அந்த உருவத்தின் கூரிய பற்கள் மங்கிய ஒளியில் பளிச்சிட்டன. அதன் உடலிலிருந்து கருப்பு புகை வெளிப்பட்டு பயங்கரமான ஒரு மாயாஜாலத்தால் சூழ்ந்தது. கோகுலின் குரல் நடுங்கியது. கொல்லிவாய் பிசாசா என்று குன்றிய குரலில் கேட்டான். காற்றில் அந்த வார்த்தைகள் தொங்கின. அதற்கு பதில் சொல்வது போல அந்த உருவம் ஒரு மர்ம புன்னகை செய்து உருமியது. அவர்கள் பயமிகுதியால் உறைந்து நின்ற நேரத்தில் விசித்திரமான ஒலிகள் காற்றில் எதிரொலிக்கத் தொடங்கின. முரசொலி போன்ற ஒலி படிப்படியாக உயர்ந்து கனத்தது. அரசு மற்றும் கோகுலின் இதயங்கள் அந்த தாளத்துடன் அடித்துக் கொண்டன. கைகள் கட்டுக்கடங்காமல் நடுங்கின. பிசாசின் புன்னகை அகலமாகியது. கண்கள் தீப்பொறி பறப்பது போல் மின்னின. புகை உள்ளே வருகிறது, ஜன்னலை திறங்க கோகுல் என்று அரசு கத்தினான். கோகுல் ஸ்லைடர் பொத்தானை அழுத்தினான். ஆனால் ஜன்னல் நகரவில்லை. அடர்ந்த அட்ரினாலினுடன் அரசு கண்ணாடியை உடைத்துவிட்டான். கண்ணாடியின் சிதறல்களுக்கு இடையே இருவரும் தவழ்ந்து வெளியே குதித்தனர். கொள்ளிவாய் பிசாச்சு அசைவில்லாமல் நின்றது. காட்டில் அதன் சிரிப்பு முழங்கியது. மரங்களில் மோதி எதிரொலித்த அந்த ஒலி அவர்களின் முதுகெலும்பை நடுங்க வைத்தது. திடீரென சிரிப்பு நின்றது. சிறிது நொடிகளில் அந்த சைரன் ஒலி அரசுவையும் கோகுலையும் நெருங்கி வந்தது. அரசுவும் கோகுலும் புகையில் தள்ளாடி நடந்தார்கள். போலீஸ் ஜீப்பின் விளக்குகள் தெரிய வந்தன. புகை சிறிது சிறிதாக மறைந்தபோது கொள்ளிவாய் பிசாச்சு நின்ற இடம் வெறிச்சோடியிருந்தது. கான்ஸ்டபிள் ராமச்சந்திரனும் ஜாக்சனும் ஜீப்பிலிருந்து குதித்தனர். என்ன நடந்தது? ராமச்சந்திரன் கேட்டார். கோகுலின் முகத்திலும் அரசுவின் முகத்திலும் பயம் தெரிந்தது. அவர்கள் ராமச்சந்திரனுக்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. ஜாக்சனும் ராமச்சந்திரனும் காரை ஜீப்பில் இணைக்கும் வேலைகளில் ஈடுபட்டனர். அரசுவும் கோகுலும் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். மனதில் கேள்விகள் சுழன்றன. அரசுவும் கோகுலும் காவல் நிலையத்திற்கு சென்றனர். அங்கே அமர்ந்து தங்களுக்கு நடந்த பயங்கரமான சம்பவத்தை கான்ஸ்டபிள் ராமச்சந்திரன் மற்றும் ஜாக்சனிடம் விவரித்தனர். கொள்ளிவாய் பிசாச்சு, புகை மற்றும் பயமூட்டும் ஒலிகள் பற்றி அவர்கள் விளக்கினர். இதன் பின்னர் கான்ஸ்டபிள் ராமச்சந்திரன், ஐயா, இதே போன்ற அனுபவம் சில வருடங்களுக்கு முன்பாக இங்கு எனக்கும் நடந்தது என்று கோகுலிடம் கூறினார். அப்பொழுது ஜான்சன், சார், தேநீர் என 2 கிளாஸில் கோகுலுக்கும் அரசுவிற்கும் கொடுத்தார். கோகுல் அதனை குடித்தவாறே, அரசு, அடுத்து என்ன என்றார். அப்பொழுது அரசுவின் செல்பேசி அலறியது. எடுத்து பார்த்தான். டெலோகிராய்ட் என காலர் ஐடியில் காட்டியது. ஹலோ என்றான் அரசு. எதிர்முனையில் சிறிது நேர மௌனத்திற்கு பிறகு, அரசு, நான் டெலோகிராய்ட் பேசுறேன், உங்களை உடனடியாக பார்க்க வேண்டும் என்றாள். என்ன விஷயம் என அரசு கேட்க, அவசரம், செல்போனில் அதனை பேச முடியாது என கூறினாள். சரி, காலை எங்கு பேசலாம் என அரசு கேட்க, காலை வரை நான் உயிரோடு இருப்பேனா என்பதே எனக்கு தெரியாது. இப்பொழுதே உங்களை பார்க்க வேண்டும். சரி, நான் வருகிறேன். எங்கே வர வேண்டும் என அரசு கேட்க, முருகன் பேக்கரி என்று கூறி போன் இணைப்பை துண்டித்தாள் டெலகிராய்ட். அரசு கோகுலை பார்த்து, கோகுல் சார், அவசரம், உடனே நாம் கிளம்ப வேண்டும் அரசு பரபரப்பாக கூறினான். என்ன விஷயம் அரசு என கோகுல் கேட்க, போகும்போது சொல்றேன் என அரசு வேகமாக போலீஸ் ஜீப்பிற்கு அருகே சென்றான். கான்ஸ்டபிள் ஜாக்சன் ஜீப்பை எடுத்தார். எங்க சார் போகணும் ஜாக்சன் கேட்டார். முருகன் பேக்கரி என அரசு கூற ஜீப்பை ஜாக்சன் வேகமாக செலுத்தினார். அடுத்த 15வது நிமிடத்தில் முருகன் பேக்கரிக்கு சென்றனர். அரசு நேராக இறங்கி கடைக்கு போனான். கடையில் யாரும் இல்லாமல் வெறிச்சோடியிருந்தது. அப்பொழுது கடையின் உரிமையாளர் வந்தார். வணக்கம் சார் என்றார். வணக்கம், இங்கே யாராவது பெண் வந்தார்களா என்றான் அரசு. நடுராத்திரி பொண்ணுங்களாம் வரமாட்டாங்க சார் என்றார் கடைக்காரர். அரசு, 3 டீ சொல்லு என்றார் கோகுல் வெளியே இருந்து. போலீஸ் மாதிரி இருக்கு என்றார் கடைக்காரர். போலீஸ் தான், பயப்படாதீங்க, நாங்க வேறு ஒரு வேலையாய் வந்தோம் என்றான் அரசு. சரி சார் என கூறிய கடைக்காரர், யோ கோவிந்த், 3 டீ போடு என்று டீ மாஸ்டருக்கு கட்டளையிட்டார் கடையின் முதலாளி. அரசு மெல்ல வெளியே கோகுலின் வாகனம் அருகே சென்றான்.
அப்பொழுது ஒரு பென்ஸ் கார் கடைக்கு எதிர்ப்புறம் நின்றது. அதில் இருந்து டெலோக்ரோய்ட் இறங்கி வந்தாள். அவள் முகத்தில் பயமும் பதட்டமும் தெரிந்தது. அவள் சாலையை கடக்கும் போது ஒரு கருப்பு நிற வாகனம் வேகமாக அவள் மீது மோதி தூக்கி எறிந்தது. அவள் பறந்து போய் கீழே விழுந்தாள். சட்டென்று அரசுவும் கோகுலும் அவள் அருகே ஓடினார்கள். இரத்த வெள்ளத்தில் அவள் கிடந்தாள். கோகுல் துரிதமாக ஆம்புலன்ஸ் வாகனத்திற்கு அழைத்து விபத்து தொடர்பான தகவலை கூறினார். அரசு வேகமாக கடையில் இருந்த போலீஸ் ஜீப்பை எடுத்துக்கொண்டு அந்த வாகனத்தை துரத்தினான். வாகனம் அதிவேகமாக சென்றது. ஒரு கட்டத்தில் அது பாலத்தில் இருந்து பறந்து போய் நீரோடையில் வீழ்ந்தது. அரசு கோகுலிற்கு நடந்ததை தெரியப்படுத்தினான். சிறிது நேரத்தில் கோகுல் ஒரு போலீஸ் படையோடு வந்தார். அனைவரும் அந்த கார் விழுந்த பகுதியை சுற்றி காவலுக்கு நின்றனர். காரை நீருக்குள் இருந்து கிரேன் வழியாக வெளியே தூக்கினர். அரசு காரின் கதவை திறந்து உள்ளே பார்த்தான். அங்கு யாரும் இல்லை. காரின் டிரைவர் சீட் முழுவதும் வயர் இருந்தது. என்ன அரசு இது? ஒரே வயராக இருக்கிறது. காரின் டிரைவர் எங்கே என அடுக்கடுக்காக கேள்விகளை அடுக்கினார் கோகுல். இது செல்ஃப் டிரைவிங் கார், அதாவது தானியங்கி வாகனம். இதனை எந்த டிரைவரும் ஓட்டவில்லை. ஆச்சரியம் என்னவென்றால் இந்த காரை செயற்கைகோள் உதவியோடு இயக்கியுள்ளனர் என அரசு கூறினான். நிஜமாவா? ஏதோ ஜேம்ஸ் பாண்ட் கதை போல இருக்கிறது என கோகுல் தன் சந்தேகத்தை வெளிப்படுத்தினார். ஜின்கள் போன்ற மாய உருவங்களை விட இது எனக்கு ஆச்சரியத்தை கொடுக்கவில்லை என அரசு கூறினான். டெலோக்ராய்ட் வீட்டில் உள்ள கார்கள் தொடர்பான தகவல்களை உடனே சோதனை செய்ய வேண்டும் என அரசு கூறினான். என்னுடைய செல்பேசியில் உள்ள அரசாங்க செயலி வழியாக இந்த கார் தொடர்பான தகவலை பெற முடியும் என கோகுல் தன்னுடைய செல்பேசியில் காரின் எண்களையும் காரின் மாடல் எண்ணையும் உள்ளிட்டார். சில நொடிகளில் அவர் செயலியில் தகவல் கிடைத்தது. அரசு, இந்த காரை இவர்கள் ஜெர்மனியில் இருந்து இறக்குமதி செய்துள்ளனர் என்றார் கோகுல். ஜெர்மனி என்று ஆச்சரியத்தோடு கூறிக்கொண்டே காரில் இருக்கும் வயரை உன்னிப்பாக நோக்கினான். என்ன பார்க்கிறாய் என கோகுல் கேட்டார். ஜெர்மனியில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட காரில் மாவேல்ஸ் இந்தியா நிறுவனத்தின் வயர் எப்படி வந்தது என்று அரசு கேள்வி எழுப்பினான். மாவேல்ஸ் BMW நிறுவனத்திற்கு இந்த வயர்களை விற்பனை செய்திருக்கலாம் என கோகுல் விளக்க முயன்றார். மாவேல்ஸ் BMW நிறுவனத்திற்கு எந்த வயரும் இந்தியாவில் இருந்து விற்பனை செய்வதில்லை என அரசு தெளிவுபடுத்தினான். அப்படி என்றால் இதை உள்ளூரில் ஆல்டர் செய்துள்ளார்களா என கோகுல் தன் புருவங்களை உயர்த்தினார். ஆம், ஒரு தொழில்நுட்ப வல்லுநரின் கைவண்ணம் இந்த வழக்கில் உள்ளது என கூறியவாறு அரசு தன் தாடையை தடவினான். டெலோக்ராய்ட் வீட்டில் உள்ள கார் டிரைவர்களை விசாரித்தீர்களா என அரசு கேட்டான். விசாரித்தோம். ஒரு டிரைவர் மட்டும் மிஸ்ஸிங், உடல்நிலை சரியில்லை என 1 மாதத்திற்கு முன்பாகவே சென்றுவிட்டதாக கூறினர். அந்த ஒரு டிரைவர் பற்றிய விசாரணையை தீவிரப்படுத்துங்கள். ஒருவேளை அவன் வழியாக நமக்கு ஏதேனும் தீர்வு கிடைக்கலாம் என்றான் அரசு. அப்பொழுது கீழ் வானம் வெளுத்து சூரியன் மெதுவாக உதிக்கத் தொடங்கியது. அடுத்த அத்தியாயத்தில் மர்மம் இன்னும் ஆழம் அடையும்.